குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. நாம் இன்றைய காலை தரிசனம் அம்மனுக்குரிய நாள். இன்னைக்கு அம்மாவையே தரிசனம் செய்கின்றோம். திருப்பதி திருமலை பத்மாவதி தாயார் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை நெஞ்சிலே நிறுத்தி அப்படிப்பட்ட நமக்கு ஒரு இது கிடைச்சிது. அது அந்த இதுதான். அதனால் திருமலை கேலண்டரில் தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சிது. அதனால் இன்று அதனையே வெள்ளிக்கிழமைக்குரிய அந்த ஒரு நாளையே நமது தாயாருக்குரிய அந்த ஒரு தரிசனத்தை இன்று நாம் பெறுவோம். தூங்கி எழுந்தவுடனே யாரையாவது ஒரு தரிசனம், இன்று அம்மாவையே தரிசனம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கையில் எனக்கு கிடைச்சிருக்க புக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், பயன்மிகு ஹோமங்கள். என்னென்ன ஹோமம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இதில் இருக்குது. இதையே நான் சொல்கிறேன். புராணம், சிவபுராணம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், அனுமார் புராணம், பிள்ளையார் புராணம், விநாயகருக்கும் வினோத செய்திகளும், நாரதர் புராணம், சூரிய புராணம், திருவிளையாடர் புராணம், மார்க்கண்டேயர் அருளிய புராணம், தேவி பாகவதம், ஐயன் புராணமும் பாடலும், பரந்தாமனின் 10 அவதாரங்கள், மகாபாரதம் 1, மகாபாரதம் 2, மகாபாரத உபதேச கதைகள், மகாபாரத சிறுகதைகள், புராண சிறுகதைகள், திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளின் வரலாறும் வழிபாட்டு முறைகளும், காளகஸ்தி தல புராணமும் பெருமைகளும், பக்தி, தெய்வ நம்பிக்கையும் தெளிவுமிக்க வாழ்க்கையும், கோயில்களும் தெய்வீக முயற்சிகளும், கீதை காட்டும் பாதை, சந்தியாவதனம் செய்வது எப்படி, அஷ்டலட்சுமிகள் வரலாறு வழிபாடு, இந்து பண்டிகைகளின் வரலாறு வழிபாட்டு முறைகள், சர்வதோஷ நிவர்த்தி சர்வேஸ்வரன், சிவன் சங்கரன் வழிபாடு, எந்த காரியம் வெற்றி பெற எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும், ஆன்மீக ஐயங்களும் விடைகளும், பயன்மிகு ஹோமங்கள். பயன்மிகு ஹோமங்களின் பின்னணி. ஹோமங்கள் என்பவை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக மட்டும் உருவானவை அல்ல. நமது பழம் பெருமை மிக்க இந்து வேதங்களில் உலக நன்மை கருதி நம் மக்கள் சில நற்காரியங்களை தவறாமல் செய்து வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இவற்றை பற்றி நாம் சொல்லுவது என்றால், தினசரி வாழ்வில் விஞ்ஞானம். உதாரணமாக, சந்தியாவதனம் என்னும் கடமையை தினமும் 3 வேளை நிறைவேற்ற வேண்டும் என்ற விதி விதிக்கப்பட்டுள்ளது. அதன் பொருள் பின்னணி என்னதென்று அறியாமல் இன்று சிலர் அதை அரை மனதுடன் செய்கின்றனர். அந்த சந்தியாவதனத்தில் முக்கிய பகுதி அர்க்யம் விடுதல் என்பதாகும். அதாவது காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடி 3 முறை செம்பிலிருந்து வலக்கையால் நீர் வாங்கி தரையில் விடுதல். அதற்கு பின்னர் நவகிரக கேசவாதி தர்ப்பணம் என்று நவகிரக தேவதைகளுக்கு 9 முறையும் இறைவனின் பல்வேறு நாமங்களை கூறி 12 முறையை நீர் விட வேண்டும். ஆக 12 + 9 21 முறை வலக்கை நிறைய நீர் வாங்கி மண்ணில் விட வேண்டும் என்பது விதி. இவ்வாறு விதிக்கப்பட்டது எதற்காக? நமக்கு குடிக்க நீர் தரும் நிலம் காய்ந்துவிடக் கூடாது, எப்போதும் ஈரப்பசையுடன் இருக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டே இதை கடைபிடிக்கப்பட்டது. அந்த நாட்களில் வீட்டு முற்றம் மண் தரையாக இருக்கும். அவர்கள் அதில்தான் சந்தியாவந்தனம் செய்வது வழக்கம். அவர்கள் விடும் நீர் 24 கரண்டிகள். அதாவது நவகிரக கேசவாதி தர்ப்பணத்தின் 21 முறை, காயத்ரி மந்திர 3 முறை என ஒரு வேளைக்கு 24 முறை வலக்கையால் பூமியை நீர் விட வேண்டும். ரொம்ப படிக்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அதனால் சந்தியாவதனம் செய்வது மிகவும் முக்கியம். அதாவது பூமிக்கு வந்தனம் செய்யும் அந்த ஒரு நேரம். ஹோமங்கள் ஏற்படும் பயன்கள். நெய், ஆலங்குச்சிகள், வாசனாதி திரவியங்கள் போன்றவை தீயில் கலந்து ஆவியாகி ஹேமப்புடையும்
அதாவது ஹோமங்கள் வந்து கணபதி ஹோமம் இருக்குது, நமக்கு வந்து ஆயுஷ் ஹோமம் இருக்குது. ஹோமங்களில் எத்தனை வகைகள், சண்டி ஹோமம் இருக்குது, வாஸ்து ஹோமம் இருக்குது. இந்த ஹோமத்தை தேவிக்கு உகந்த நவராத்திரி காலத்தை ஒட்டி நடத்தினால் சிறப்புகள் சேரும். அன்னைக்கெல்லாம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில். அப்போது பருவநிலை சாதகமாக இருக்கும். கணபதி ஹோமம் சிவபெருமான், திருமால் முதலான எந்த தெய்வமே விநாயகரை துதித்து மகிழ்வித்து அவர் திருப்தியை தேடிக்கொண்ட பின்புதான் அவரது அருள் பெற்றே உலகை ஆளுகின்றனர் என்பது ஐதீகம். ஹோமத்தை எப்படி அமைப்பது? நவகிரக ஹோமம், கணபதி ஹோமம், கிரகங்கள் சுதர்சன ஹோமம், ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம், ஆயுஷ் ஹோமம், காயத்ரி ஹோமம், சூக்த ஹோமம், திருமகள் வசிக்கும் இடங்கள். பசுவின் பின்புறம் யானையின் முகம், வாசனை பொருந்திய மலர், ஒளி பொருந்திய திருவிளக்குகள், சந்தனம், தாம்பூலம், கோமயம், கன்னிப்பெண்கள், அவரவர் உள்ளங்கை, பசுமாட்டின் கால் தூசி, சாணம், அனைத்துக்கும் மேலான எந்த வேள்வியாலும் ஏற்கப்படும் வேள்வி புகை ஆகியனவற்றெல்லாம் திருமகள் வாசம் செய்யும் இடல். திருமகளுக்கு ஏற்றமான இடம் வெல்வ மரம், மகிழ மரம், நெல்லி மரம், தாமரைப்பூ, வாசனை மிக்க மலர்கள், நெல்லிக்கனி, நெல்லி மரம், இதெல்லாம் அன்னைக்கு உகந்த ஒரு மரங்கள். லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்கள். மஞ்சள், குங்குமம், பூக்கள், இப்படி அன்னை வாசம் செய்யும் இடங்கள். சுத்தமான இடம். உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், வருணஜப ஹோமம், இப்படி ஹோமங்கள், விவாக முகூர்த்த ஹோமம், சத்புத்திர சந்தான பிராப்த ஹோமம், அத்தியாயன ஹோமம், வித்யா ஹோமம், நிறைய இருக்குங்க. அதில் வந்து நம்ம வீட்டிலேயே ஏதோ ஒரு இது சரியில்லைன்னா ஒருத்தர் கணபதி ஹோமம் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை, அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இன்று வெள்ளிக்கிழமை அன்னையின் தரிசனம்
லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்கள். அதனால் நாம் வீட்டை சுத்தமாக தூய்மையாக மனதையும் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்து அன்னையை வழிபாடு செய்வோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், சேலம் பொழுதுக்கு மழை பெய்யுது, டெய்லி நைட்டான மழை. ஓகேங்க, அடுத்த வீடியோ.